இவ்வளோ டெலிவரிபிள்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ முன்னாடி ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்க கிரேடிங்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்லி ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்ச் கிரேடிங் மட்டும்தான் இருக்கும், எஸ்டிஆர் கிரேடிங்ஸ் மட்டும். அது டிஜிட்டல் நெகட்டிவ்லேருந்து அப்படியே ஒரு இன்டர்மீடியேட் எடுப்போம், அதுலேருந்து டெலிசனி பண்ணிடுவோம், அதோட ஒர்க் ஃப்ளோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ டிஜிட்டலாக வரும்போது என்ன இருக்குன்னா, இப்போ இவ்வளோ ஃபார்மேட்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம ஒர்க் ஃப்ளோவாகவே டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணணும், இன்னொன்று குவாலிட்டியாகவும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது அப்போதனால தான் நம்ம வந்து ஹெச்டிஆர் கிரேடிங்குள்ளே நம்ம போகிறோம், ஹை டைனமிக் ரேஞ்சில் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ ஹை டைனமிக் ரேஞ்சுக்கு போகும்போது கேமராவை பார்த்தோன்னா ரெக்கார்ட் ஆகிறது ஏரியெல்லாம் பார்த்தோன்னா 14 FL, அது கிட்டத்தட்ட ஒரு 14 ஸ்டாப்ஸ் கிட்ட ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஹியூமன் ஐஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20-21 ஸ்டாப்ஸ் கிட்ட நம்மளால் டைனமிக் ரேஞ்சால் நம்மளால் பார்க்க முடியும் ஹியூமன் ஐஸாலேயே. ஸோ கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது 14 ஸ்டாப்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சில் என்ன இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 6 ஸ்டாப்ஸ் தான் ரெக்கார்ட் ஆகும். அதுதான் நம்ம இவ்வளோ நாள் கம்ப்ரஸ் பண்ணி 48 நீட்ஸாக DCI-P3 நம்ம பார்த்துட்ருந்தோம். இப்போ ஹெச்டிஆரில் பார்க்கும்போது அந்த 6 ஸ்டாப்ஸ் வந்து 10 ஸ்டாப்ஸாக நம்ம புஷ் பண்ணுறோம். ஸோ புஷ் பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து எப்படி மற்ற டெலிவரபிள்கெலாம் ஈஸியாக டெலிவரபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம டெலிவரபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஐமேக்ஸு, எப்பிக்கு, PXL லார்ஜ் ஃபார்மேட்டு, டால்பி இவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட. இப்போ இது பண்ணும்போது நம்மளோட மாஸ்டர் கிரேடிங்காகவே ஸ்டார்ட் பண்ணுறது என்ன நடக்கும்னா, ஹெச்டிஆராக தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 1000 நிட்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1000 நிட்ஸ்லேருந்து டவுன் கன்வர்ஷன் பண்ணி நம்ம இவ்வளோ ஃபார்மேட்டை நம்ம டெலிவரபிள் ஈஸியாக பண்ணிட முடியும். எஸ்டிஆர்லேருந்து பண்ணும்போது எதுவுமே பண்ண முடியாது, இந்த டெலிவரபிள்ஸை மீட் பண்ணவே முடியாது நம்மளால். இன்னொன்று சிங்கிள் ப்ராஜெக்டில் நம்ம ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையுமே டெலிவரபிள் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ண சார். எல்லாத்துக்குமே செப்பரேட் ப்ராஜெக்டாக நம்ம பேஸ் லைட்லேயோ ரிசார்ட்லேயோ வச்சு க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம டெலிவரியிலே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக VFX ஜாயின் பண்ண முடியாது, செப்பரேட்டாக கிரேடும் பண்ண முடியாது. ஸோ சிங்கிள் ப்ராஜெக்டாக இருக்கும். சிங்கிள் ப்ராஜெக்ட்லேருந்து மல்டிபிள் டெலிவரபிள்ஸ் எப்படி மல்டிபிள் டிவைசஸ், மல்டிபிள் ஃபார்மேட், மல்டிபிள் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸில் எப்படி டெலிவரபிள் பண்ணுறதுன்னு தான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம பேஸ் லைட்டில் ரிசால்வ்லேயே என்ன பண்ணால் ஏஎஸ்எஸ் ஒர்க் ஃப்ளோவில் போயிடலாம் ஜென்ரலாக. ஸோ ஏஎஸ்எஸில் போகும்போது என்னன்னா, VFX கண்டென்ட் கொடுக்குறதும் ஈஸி, கலெக்ட் பண்ணுறதும் ஈஸி. ஏஎஸ்எஸ் லீனியராகவோ அல்லது ஏஎஸ்எஸ் லாகாவோ நம்ம கொடுத்து கண்டென்ட் வாங்கிக்கலாம். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஹெச்டிஆரில் மாஸ்டர் கிரேடிங் என்ன பண்ணுவோம்னா, ஃபுல் 1000 நிட்ஸில் ஃபுல்லாக மானிட்டரில் ரெடி பண்ணுவோம் ஃபுல்லாக. தட்ஸ் அ ப்ரைமரி கிரேட்ஸ் ஃபுல்லாக இருக்கும். செகண்டரி கிரேட்ஸும் ஆல்மோஸ்ட் அதில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதிலேருந்து டவுன் கன்வர்ஷன் பண்ணி த்ரூ டால்பி விஷன் மூலிமா அனலைஸ் பண்ணி டவுன் கன்வர்ஷன் பண்ணுவோம் சார். நெக்ஸ்ட் டெலிவரபிள் என்ன இருக்குன்னா, இம்பார்ட்டன்ட் டெலிவரபிள் வந்து 48 நிட்ஸ் P3 DCIக்கு தான் நம்ம ரெடி பண்ணுவோம் ஜென்ரலாக. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி ஆரம்பிச்சிடுவோம். ஷார்ட் பை ஷார்ட் இந்த அனலைஸ் நடக்கும். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டால்பி விஷனில் ட்ரிம் ப்ராசஸ் இருக்கும் சார். ஸோ இப்போ இந்த ட்ரிம் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எஸ்டிஆர் கிரேடிங், ஹெச்டிஆர் இருக்கும், இந்த ட்ரிம் பாஸ் டார்கெட் பாயிண்ட்ஸ் இருக்கும் சார். இந்த இதில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் பாயிண்ட் வந்து 48 நிட்ஸ்க்கு நம்ம டார்கெட் பாயிண்ட்டு ட்ரிம் பாஸ் பண்ணுவோம் ஷார்ட் பை ஷார்ட். அது மினிமம் லெவலில் இருக்கும். ஏன்னா 1000 பக்கத்தில் வச்சுட்டு அதுலேருந்து 48க்கு நம்ம ட்ரிம் பாஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன நடக்கும்னா, அந்த ட்ரிம் பாஸ் ஃபுல்லாகவே XML-ஆகவே சேவாக இருக்கும். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டர் பண்ணோம்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு 40 நிட்ஸ் தேட்டருக்கு டெலிவரபிள் கண்டிப்பாக கிடச்சிடும். அது JTC ஃபார்மேட்டில் நம்ம டெலிவரபிள் பண்ணியிருப்போம். அப்போ நெக்ஸ்ட்டு டெலிவரபிள்ஸ் என்ன இருக்குன்னா, அப்படியே தேட்டருக்குன்னு பார்த்தோன்னா 108 நிட்ஸ் டால்பியோட கிரேடிங்காக இருக்கும். அதுவும் டார்கெட் பாயிண்ட் திரும்ப இருக்கும். அந்த 108 நிட்ஸ்க்கு ட்ரிம் பாஸ் பண்ணிவிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே 300க்கும் அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். அதுக்கு அடுத்து டெலிவரபிள் பார்த்தோன்னா 100 நிட்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். எல்லாமே டால்பியோட ட்ரிம் ப்ராசஸ்லேருந்து அனலைஸ் பண்ண கண்டென்ட்டு தான் எல்லாத்துக்குமே மல்டிபிள் டெலிவரபிளாக இருக்கும். ஆனால் சிங்கிள் ப்ராஜெக்டில் இருக்கும் எல்லாமே. டோட்டலாக சிங்கிள் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து அனலைஸ் பண்ண கண்டென்ட் தான் எல்லாத்துக்குமே டெலிவரபிள் ஆகிட்டுருக்கும். ஆனால் எல்லாமே ஷார்ட் பை ஷார்ட் இருக்கும். இது எங்கனக்குள்ளே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும்னா, VFX வரும்போது தான். VFX வந்து எப்போ ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு VFX வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. பக்கத்தில் வரும்போது என்னதுன்னா சிக்கல் இருக்குது. அவங்க கரெக்டான ஆன் டைம் டெலிவரபிள் பண்ணலை அப்படின்னா நம்ம அடுத்து ப்ரைமரி கிரேடிங்கே திரும்ப டால்பியில் பண்ண வேண்டியிருக்கும் HDR. அதில் பண்ணி திரும்ப நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் இருக்கும். பட் ஆனால் சிங்கிள் ப்ராஜெக்டில் பண்ணும்போது நம்மளுக்கு டெலிவரபிள் ரொம்ப ஈஸி. அடுத்து இந்த 100 நிட்ஸ்க்கு வந்து போகும்போது வந்து HDRோட டெலிவரபிள்ஸ் வந்து இன்னும் ஈஸி தான். அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இவங்களுக்கெல்லாம் போகும்போது ஒரு XML ஃபைல்ஸும் 1000 நிட்ஸ் ஆஃப் கண்டென்ட்டும் ரெண்டர் பண்ணி நமக்கு கொடுத்துட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கும். ஸோ ஒரே ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து மல்டிபிள் டெலிவரபிள்ஸும் இருக்கும். ஈஸியாகவும் நம்மளுக்கு வந்து டெலிவரபிள்ஸ் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும்.
இப்போ நார்மல் ஒர்க் ஃப்ளோவில் ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சில் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்குன்னா அதோட ஸ்டாப்ஸே பார்த்தீங்கன்னா 6 ஸ்டாப்ஸ் தான் இருக்கும். ஹெச்டிஆரில் 10 ஸ்டாப்ஸ் இருக்கும். ட்ரிம் பாஸ் பண்ணி டார்கெட் பாயிண்ட்டை இது எல்லாமே வச்சு நம்ம பண்ணும் பொழுது அந்த 10 ஸ்டாப்ஸை வந்து ரீமேப் பண்ணுறோம். கண்டென்ட்டை ரீமேப் பண்ணி அதை 48, 108, 300 அதுக்கப்புறம் வந்து அது 100 நிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரீமேப் பண்ணி கொடுக்குறதுனால சேம் ஹெச்டிஆரோட குவாலிட்டி ஒரு 80-90% கண்டென்ட் ரீமேப் ஆகி நம்மளுக்கு கிடச்சிரும். நார்மல் ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சிலேருந்து வரும்பொழுது அது ரீமேப் பண்ணவே முடியாது. 6 ஸ்டாப்ஸ் தான் இருக்கும் அது கண்டென்ட்டே. அதனால் எங்கேயுமே ரீமேப் ஆகாது. இவ்வளோ மல்டிபிள் டெலிவரபிள் கொடுக்கவும் முடியாது அதுக்குள்ளே. ஏன்னா அதோட ரேஞ்சு அவ்வளோதான் இருக்கும். அதோட மேக்ஸிமம் கலர் ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் 709 இருக்கும் அல்லது எஸ்ஆர்ஜிபியாக இருக்கும். இதோட ஹெச்டிஆரோடது பார்த்தீங்கன்னா 2100 இருக்கும். ரொம்ப கலர் கேமெட்டே ரொம்ப ஒயிட் கலர் கேமெட்டில் இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஈஸி ஒர்க் பண்ணுறது ஈஸி. இன்னொன்று நம்மளுக்கு ரேஞ்சும் நல்லாயிருக்கும். கலரும் பிளாக்ஸு ஒயிட்ஸ் எல்லாமே அதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2,61,000 இருக்கும். பிளாக்ஸும் பார்த்தா 005 இருக்கும். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நல்லா கரெக்டாக பெர்ஃபெக்டாகவும் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 40 நிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்ட் விஷயம் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணும்போது 2.39 மட்டும் கொடுத்துருப்போம். ஆனால் அனலைஸ் பண்ணும்போது சப்போஸ் முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிடுறோம் அது வந்து ஐமேக்ஸ் கண்டென்ட்டுக்கு போகுது எப்பிக்கு போகுதுன்னா அனலைஸே வந்து ஓப்பன் கேட்டில் தான் பண்ணணும். அதனால் ஓப்பன் கண்டென்ட்னா ஓப்பன் கண்டென்ட்டில் அதில் பண்ணிடலாம். இது ஜேடிசி கொடுத்துட்டோம். 108 நிட்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது டால்பி விஷன் கிரேடிங்காக தான் போகும். அந்த கண்டென்ட்டும் நம்ம டிசிபி பண்ணி கொடுக்கலாம் அல்லது ஜே2சியாகவும் நம்ம கொடுத்துடலாம். 300 நிட்ஸும் அதே மாதிரி தான் ஜே2சி அல்லது டிசிபி நம்மளே பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஐமேக்ஸ் கண்டென்ட்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதோட ஸ்க்ரீனும் பெருசு கிட்டத்தட்ட 70 ஃபீட் வித்தும் 50 ஃபீட் ஹைட்டில் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டில் நம்ம பார்த்து டெலிவரபிள் பண்ணும் பொழுது அதுக்குரிய கண்டென்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன ஹெச்டிஆரில் பண்ணும்போது தான் அது 10 ஸ்டாப்ஸ்க்கு ரீமேப் ஆகி நம்மளுக்கு வந்துருக்கு. நார்மல் எஸ்டிஆர் கிரேடிங்கில் போயிட்டு பண்ணும்போது அதோட லூமினன்ஸு ஸ்க்ரீனில் பத்தாது. அதனால தான் ஐமேக்ஸே டுயல் ப்ரொஜெக்டில் வச்சு ப்ளேபேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ப்ரொஜெக்டர் ஃபார் லூமினன்ஸு இன்னொரு ப்ரொஜெக்டர் ஃபார் ஆர்ஜிபிக்கு கலர்ஸ்க்கு மட்டும் இருக்கும் 2 ப்ரொஜெக்டருமே. இப்போ வர்ற அடுத்த டெலிவரபிள்ஸ் என்ன இருக்குன்னா ஹெச்டிஆரோட ப்ரொஜெக்டர்ஸு இப்போ வந்துட்டுருக்கு. ஹெச்டிஆரோட பேனல்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ ஹெச்டிஆருக்கும் நம்ம டெலிவரபிள் இப்போ பண்ண வேண்டியிருக்கும். ஹெச்டிஆருக்கும் டெலிவரபிள் பண்ண வேண்டியிருக்குன்னா அப்போ அதுக்கு எல்லாமே செப்பரேட்டாக அனலைஸ் பண்ணி ட்ரிம் பாஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் சிங்கிள் ப்ராஜெக்ட்டில் மெயின்டைன் பண்ணும்போது சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். நம்மளை ஒரே இல்லை மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலை ஏஎஸ்எஸ் ஒர்க் ஃப்ளோவில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு தனித்தனியாக டெலிவரி பண்ண முடியாது. ஒரு கண்டென்ட்டை வச்சு 2 பண்ணி எல்லாத்துக்குமே டெலிவரி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கண்டென்ட்டே வந்து மல்டிபிள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது, ஃபார்மெட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டெலிவரபிளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் அந்த ஸ்டைலில் பண்ணால் ஓகே இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த ஒர்க் ஃப்ளோவில் எங்கனக்குள்ளே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா எடிட் சேஞ்சஸ் லாஸ்ட் மினிட்ல நடந்ததுன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சார். எடிட் சேஞ்சஸ் எப்போ வருது ஃபஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஃபுட்டேஜுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் வந்து விஎஃப்எக்ஸ் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு உள்ளே வந்திருக்கோம். விஎஃப்எக்ஸுக்கும் ஸ்டூடியோக்கும் நம்ம 2 ஹவர்ஸ் ஃபுட்டேஜை கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா திரும்ப எடிட் சேஞ்ச் ஆகி திரும்ப அகைன் ஒரு 2 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் வருது. ஆல்ரெடி ஏற்கனவே 2 ஹவர்ஸ் கொடுத்துட்டோம், திரும்ப 2 ஹவர்ஸ் வந்துச்சு 4 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் ஆகிடும். திரும்ப அதுக்கப்புறமா ஒரு எடிட் சேஞ்ச் நடக்கும். திரும்ப அது ஒரு 1 ஹவர் எடிட் சேஞ்ச் இருக்கும். 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஆகிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் விஎஃப்எக்ஸ் ஸ்டூடியோக்கே கொடுத்துருப்போம். நம்ம அது மேன் பவரு நெட்டுக்கிட்ட எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். திரும்ப விஎஃப்எக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப கண்டென்ட் உள்ளே வரும். அப்போ நம்மளுக்கு என்ன 2 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் உள்ளே வந்திருக்கும். நம்ம திரும்ப ப்ரைமரி 1000 நிட்ஸில் பண்ணி அனலைஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கும் போது அந்த கண்டென்ட் எல்லாம் வந்து ஒன்லி ஃபார் சென்சாருக்கு அப்படின்வாங்க. அப்போ தான் என்ன நடக்குன்னா அது ஃபுல்லாகவே யூஸே இருக்காது. திரும்ப அகெயின் ஒரு 2 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் வந்து நம்மளுக்கு திரும்ப வரும் ஃபார் எஃப்எம்எஸ் பர்பஸ்க்கு. அப்போ ஏற்கனவே நம்ம 2 ஹவர்ஸ் ஃபுட்டேஜுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சு முடிச்சுட்டோம். அகெயின் 2 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் வந்து ஃபார் எஃப்எம்எஸ்க்குன்னு திரும்ப வருது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 ஹவர் ஃபுட்டேஜ் வரும், அது ஃபார் லோக்கலுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 ஹவர் ஃபுட்டேஜ் வரும். நம்ம 2 ஹவர்ஸ் ஈச்சுக்கு 4.5 ஹவர்ஸ் ஃபுட்டேஜஸ் நம்மளுக்கு உள்ளே வந்துட்டுருக்கு. அப்போ தான் இந்த ஒர்க் ஃப்ளோவுக்குள்ளே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஆனால் இதை கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காகவும் கரெக்டாக ப்ராப்பராகவும் சேனலைஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு ஒர்க் ஃப்ளோவாகவும் இருக்கும். மல்டிபிள் டெலிவரபிள்ஸை நம்ம ஈஸியாக நம்ம டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ கண்டென்ட் வந்து டிவியில் தான் ஹெச்டிஆர் வந்துட்டு இருந்தது. இப்போ தேட்டருக்கே ஹெச்டிஆர் வர்றதுனால அந்த கண்டென்ட்டை ரீமேப் பண்ணுறதுக்கு இந்த டால்பி விஷன் கிரேடிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நார்மல் ஒர்க் ஃப்ளோவில் அந்த இது போய் நம்ம ரீச் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்குது.
இதில் எப்படி ரீமேப் ஆகிருக்குன்னா ஹைலைட் ஒவ்வொரு பீக்கில் இருக்குது, அதில் ஃபுல்லாக ஹைலைட் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்திருக்கு. அது ரீமேப் ஆகி 100 மினிட்ஸ்க்கு டெலிவரபிள் ஆகிட்டு இருக்காது. இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஹைலைட்டோடது. இந்த ஹைலைட்டோட பீக் ஹைலைட்ஸ் வந்து கொஞ்சம் புஷிங்காக இருக்கும், அதில் டீட்டெயில்ஸ் வந்துருக்கும். நம்ம டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு வேணுன்றது அனலைஸ் நம்ம டிசைட் பண்ணிடலாம். அது பேலன்ஸ்டாக அனலைஸ் பண்ணணுமா, அல்லது ஹைலைட் பீக்கில் வச்சு அனலைஸ் பண்ணணுமா, அல்லது லோ லைட் ஆஃப் ஹைலைட்ஸ் அனலைஸ் பண்ணணுமான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஷார்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ரீல்ஸ் தகுந்த மாதிரி. Repeat that. Thank you, Ranga sir. Lights. என்ன ஜம்ப் பண்ணனா ஒரு செகண்ட். கோபி லைட்ஸ் பா. இது ஸ்டாப் பண்ணிடலாமா? யார்கிட்ட இருக்கு கண்ட்ரோல்? எஸ், இந்தாங்க மைக்கில் பேசலாமா? ஹலோ இருங்க அண்ணே. இல்லை, இந்த ஃபயர் வச்சு தான் நான் சொல்கிறேங்க. நம்ம அனலைஸ் பண்ணுறதுல வந்து இல்லை சார், 2-3 ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதில் நம்மளுக்கு எந்த ஷார்ட்டு எப்படி அனலைஸ் பண்ணணும்னு டார்கெட் பாயிண்ட் இருக்குது. அது பேலன்ஸ்டு ஒன்று இருக்கும், லிட்டப் ஒன்று இருக்கும், லிட்டப் டவுனு, ஹைலைட் மோர் டீட்டெயில்ஸு, லெஸ் ஹைலைட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் ரீப்ரொடக்ஷன் ஆகும். நம்ம என்ன வேணுமோ அதை டிசைட் பண்ணிக்கிறது தான். ஹைலைட்டில் வந்து எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா தட்ஸ் ஆப்ஷன். ஆமாம், இல்லாட்டி பேலன்ஸ்டுன்னு இருக்கும், சென்டர் பாயிண்டில் இருக்கும் அந்த ஆப்ஷன் வீட்டில். அதை வச்சு அனலைஸ் பண்ணோம்னா ரெண்டுக்கும் மிடில் அனலைஸ் ஆகிட்டு இருக்கும், டீட்டெயில் அதிகமாக இருக்கும். சில பேர் என்னன்னா புஷ்ஷிங்காக இருந்தால் ஓகே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க, அப்போ புஷ் பண்ணி அனலைஸ் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சம் லோவாக ரொம்ப சாஃப்ட் ஃபீல்டில் இருக்கட்டும், லோ கான்ட்ராஸ்ட் ஃபீல்டில் இருக்கட்டும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணுற டார்கெட் செட் பாயிண்ட் அது மாதிரி. இப்போது இந்த ஃப்ரேம் 2 இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் எஸ்டிஆரில் பண்ணிவிட்டு அப்புறம் எஸ்டிஆர் அவுட்டாக வந்திருக்கு. இப்போ இந்த ஃப்ளோரில் நம்ம பார்த்தோன்னா இது சம்திங் லைக் மோர் தென் ஜோன் 6.5 கீழே வால் இருக்குது, கரெக்டாக இல்லையா? கிரவுண்டில் கொஞ்சம் பிரைட்னஸ் அப்போ. ஆனால் இங்கே போனால் ஒரு ஜோன் 5.5 வந்து ஃப்ளோர் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ நான் எஸ்டிஆரில் ஒர்க் பண்ணிட்டேன். பட் ஒரு அவுட் வந்து நம்ம டெலிவரபிளாக கொடுக்கும்போது எஸ்டிஆரில் ஒரு அவுட்டாக வரும்போது அந்த ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் அவுட்லேயே அது வந்து ஜோன் 6.5 வந்து 5.5க்கு வந்துடுதா? அது என்ன இப்போ நான் இதில் ஒர்க் பண்ணி நான் ஃபைனல் பண்ணுறேன். ஆனால் இது அவுட்டாக அது வரும்போது எப்படி அது கன்சிடர் ஆகிக்குது? இல்லை, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு? இது இல்லை இப்போ எனக்கு ஒரு நான் 2த்துக்கும் எடுத்துக்கிறேன் லேமேனா. இது ஜென்ரலாக இப்போ டிவி மானிட்டர்ஸில் விவிடுக்கும் மூவிக்கும் 2 ஆப்ஷன் இருக்கும்ல, கஸ்டமைஸ் ஆப்ஷன். அந்த டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரே இது ஒர்க் பண்ணும்போது நம்ம சில நேரத்தில் இந்த மூவின்ற ஒரு கேலிபிரேட் போட்டால் இந்த மாதிரி வந்துடும், இது வந்துடும். ஆக்சுவலி இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக இது வச்சிருந்தது. இன்னும் எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா HDR மானிட்டரையும் ஒரு SDRையும் பக்கத்தில் ப்ரொஃபஷனல் மானிட்டர்ஸ் வச்சு பார்த்தோம்னா இன்னும் ஈஸியாக எனக்கு அது புரியுது. ஆனால் இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஒரு 14 ஸ்டாப்ஸ் லேட்டிடியூட் இருக்க ஒரு நான் கண்டென்ட் எடுத்துட்டேன். ஏன்னா HDRல நான் ஷூட் பண்ணும்போது என்னன்னா தேர் இஸ் மோர் லிபர்ட்டி ஃபார் மீ டு ஒர்க். அப்போது நான் எஸ்டிஆரில் 100% பொட்டன்ஷியல் அஸ் சினிமாட்டோகிராஃபராக எடுக்கணும்னா ஐ ஷுட் ஹேவ் தட் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேமரா டு ஒர்க் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு FX6 எடுத்துட்டு விச் இஸ் ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸ் அப்ரூவ்ட் ஆர் சம்திங் அப்ரூவ்ட், ஆனால் அதோட லேட்டிடியூட் ரேஞ்சே 6 to 7 தான் இருக்குது ப்ராக்டிக்கலி. ஆனால் அது வந்து நான் இப்போ ஒரு பட்ஜெட் படும்போது தேர் இஸ் அன் ஆப்ஷன் ஃபார் கோ ஃபார் ஸ்மாலர் கேமராஸ்னு வச்சுங்க. வெனிஸ் போமே இப்போ ப்ரூனோக்கே போகிறோம், சோனியில் எல்லாம் பிளாக் மேஜிக்கில் உஷா 12K போகிறோம். 12 நேம் இஸ் 12K பட் த லேட்டிடியூட் இஸ் வெரி டவுன். அப்போது HDR வந்து ஒரு பட்ஜெட் ஃபிலிமுக்கு 100% பொட்டன்ஷியலாக கிரியேட்டிவாக கொடுக்குமா நான் கேட்குறேன். இல்லை, கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபியூச்சர் அப்படி தான் போகுது. இல்லை என்ன கேமரா அவுட்டும் கரெக்டாக வரும் அவுட்புட் கன்ஃபார்மாக வரும், கண்டிப்பாக வரும். இப்போ அவுட்புட்டாக நான் இப்போ பார்க்கும்போது இஃப் சப்போஸ் வந்து HDRக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம், நீங்கள் இது நான் வச்சே நான் பேசுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நாம் வந்து ஒரு ஹைலைட்டுக்கான பெக்கிங் பாயிண்ட்டாக வந்து ஓகே நான் ஒரு 6 ஸ்டாப் வரைக்குமே பேர்ன் ஆகாமல் ஒரு ஹைலைட் கிளிப்பிங்க்கு நான் ஒர்க் பண்ணிடுறேன். ஷேடோஸ் வந்து ஒரு 4 to 5 ஸ்டாப்ஸ் நான் வந்து கிளிப் பண்ணி நான் ஒரு ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் இதை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுறேன். அப்புறம் மல்டிபிள் அவுட்டாக இப்போ நம்ம போதில்ல, ஏன்னா இதுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி J2C வந்து 14 nitன்ற வரும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் டெக்னிக்கல். இப்போ நான் எஸ்டிஆரில் ஒர்க் பண்ண நான் பார்த்த அந்த 14 ஸ்டாப்ஸ் டிஓபியாக லாக் பண்ணிவிட்டு நான் தேட்டரில் போகும்போது அதே ஒரு 14 ஸ்டாப்ஸ் ஆஃப் கிரே ஜோனில் வந்து வருமா வராதா? இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணுறோம்ல,
அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்க்ரீனுக்கு எடுத்துடும். இப்போ 48 நிட்ஸ் எடுத்துக்குவோம் எக்ஸாம்பிள். தேட்டருக்கு எப்படி வரப்போவேன்னு 1000 முடிச்சிட்டோம், 48 நிட்ஸ்க்கு அனலைஸ் பண்ணிட்டோம். தேட்டருக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம பெரிய ப்ரொஜெக்டரில் தான் நம்ம பார்த்துட்ருப்போம். அப்போ என்ன இருக்கும், 2.6 காமாவில் நம்ம பார்த்துட்ருப்போம். இப்போ இதே இது 709 ரெக் 709 யூடியூப்ஸ்க்கோ சேட்டலைட்டுக்கோ ஏதோ கொடுக்கும்போது என்ன இருக்கும், 2.4 காமாக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு ஏசஸ் ஒர்க் ஃப்ளோவில். ஓகே. ஸோ அந்த 2.6 2.4 ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ரெண்டரிங்கில் அது நடக்கும் எல்லாமே. ஓகே. அதே மாதிரி ஆஸ் அ டிஓபி இப்போ நான் ஒரு டிஐ சூட்டை சூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் சொன்ன இந்த டிஃப்ரென்ஸுக்காக ப்ரொஜெக்டர் இஸ் மஸ்ட் ஃபார் மீ டு ஒர்க் ஃபார் த திங் அண்ட் ஆல்சோ த எஸ்டிஆர் மானிட்டர். இப்போ ரெண்டுமே இருக்கிறது தான் நான் சூஸ் பண்ணணுமா, இல்லை நான் எஸ்டிஆரில் பிளாங்க்டாக வந்து அந்த மானிட்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு பட் ஐ கேன் ட்ரஸ்ட் த கலர்ஸ் டு கிவ் ஃபார் தட்? டீட்டெயில்ஸ் ஒர்க் பண்ணணும்னா ப்ரொஜெக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒன்று. இன்னொன்று தேட்டர் அவுட்புட் போகுதுன்னா ப்ரொஜெக்டர் இருந்தால் தான் நம்மளுக்கு ஓகே வரும். அது பெஸ்ட்டு. அப்போ தேட்டருக்கு போகிற கண்டென்ட்டை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கணும் தானே, இல்லாட்டி பார்க்க எப்படி ஒன்லி ஓடிடினா ஓகே. தேட்டருக்கு போகாத கண்டென்ட்டை அங்கே பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டமாச்சு. அதுக்கு வந்து ஏன்னா பிஃபோர்லாம் வந்து நம்ம போய் சத்யம் தேட்டரில் போய் செக் பண்ணுவோம், ஒரு கல்ச்சர் இருந்தது ஃபஸ்ட்டு. அவங்க காட்டுவாங்க, நம்ம போய் செக் பண்ணுவோம். இல்லை பாக்கோ ப்ரொஜெக்டர்ஸ் இருந்த டிஐ சூட்ஸ் வேர் பீன் டிஃப்ரெண்ட், சாதா ப்ரொஜெக்டர்ஸ் இருந்தது. இப்போ அட்லீஸ்ட் அது ஒரு நார்மாக இருந்தது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ 48 நிட்ஸ்க்கு நம்ம தேட்டர் கண்டென்ட் கொடுக்குறோம், அது மேக்ஸிமம் J2C தான் முன்னாடி கொடுத்துட்ருப்போம். J2C கொடுத்துட்டோம்னா அவங்களால கலர் ஃப்ரண்ட்டோ அல்லது அவங்க கியூப் மாஸ்டரோ இருக்கும், அதில் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி சவுண்ட் ரேப் பண்ணி அப்படியே பைண்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். எந்த கலர் கன்வர்ஷனுமே எதுவுமே நடக்காது. அதனால் நம்ம போயிட்டு செக் பண்ண தேவையில்லை. அது முன்னாடி என்ன சத்தியம் ஏன் போய் பார்த்தோன்னா லாங் த்ரூவில் எப்படி இருக்குது என்னன்ற சும்மா ரீசெக்கிங் தான். ஏன்னா இப்போ வந்து லேசர் ப்ரொஜெக்ட்லாம் வந்ததுனால நம்ம ப்ரொஜெக்டரோட அது பயங்கரமாகவே குவாலிட்டி இருக்குது. க்யூப்பில் இருக்க பார்க்குறத விட லேசர் ப்ரொஜெக்டர் பயங்கரமாகவே இருக்குது. ஏன்னா டியூயல் ப்ரொஜெக்டர் வந்து எப்பிக் இன்னும் ஹை குவாலிட்டி போச்சு. இப்போ 108 300 நிட்ஸ் வந்ததுன்னா எங்கேயுமே பார்க்காத இன்னும் ஹெச்டிஆரோட கண்டென்ட் ரீப்ரொடக்ஷன் ஆகிடும், அதுபடியே கண்டென்ட்டாகவே. ஆனால் இன்னும் நல்லா ரீப்ரொடக்ஷன் பெட்டராக குவாலிட்டி தானே இருக்க போகுது. அதேமாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இஃப் சப்போஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் ப்ராஜெக்ட்டுக்கு மாறும், ஆனால் பேசிக்காக ஒரு டிஏனா ஒரு ரீல் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2 to 3 days நம்ம டிஏன்னு போட்டு அப்படி தான் வந்து ஷெடியூல் ஆஃப் ஹவர்ஸ் 120 hours 150 hours as a டிஓபிஸ் வாங்குவோம். இஃப் சப்போஸ் எஸ்டிஆர்ன்ற ஒரு ஃபார்மேட்குள்ளே நாங்கள் இப்போ ஆனாதுன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இட் டேக்ஸ் மோர் எவ்வளோ நாள் ஒர்க் ப்ராசஸ் வந்து வி ஷுட் ஆஸ் அ டிஓபி சே இத்தனை ஹவர்ஸ் வந்து இனிமேல் மினிமமாக த ப்ரொடியூசர் ஷுட் ஹேவ் இட்ன்றதுக்கு? ஆக்சுவலி நான் என்ன பண்ணால் விஎஃப்எக்ஸ் நிறைய இருக்க மாதிரி கண்டென்ட்டாக இருந்தால் டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். அதாவது விஎஃப்எக்ஸ் இல்லாமல் மோஸ்ட்லி டாக்கிங் ஜென்ரலாக ஒரு 150 hours கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். நான் என்ன பண்ணுறேன்னா ஜென்ரலாக பேஸ் கிரேட் வந்து ஹெச்டிஆர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அனலைஸ் பண்ணி ரீமேப் பண்ணி தேட்டர் கண்டென்ட்டுக்கு எடுத்துகிட்டு டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிடுவோம். அதுலேருந்து திரும்ப ஹெச்டிஆரும் பார்த்துக்குவோம். ஓகே. இப்போ 30 to 40 hours எக்ஸ்ட்ரா எஸ்டிஆர் டிஐக்குள்ளே நாங்கள் போகிறோம்னா ஒரு 30 to 40 hours நம்ம ப்ரொடியூசர்ஸ் கிட்ட முன்னாடியே சொல்லிக்கிறது எக்ஸ்ட்ரா ஆகும், கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ அது வந்து டால்பி விஷனில் பண்ணது இல்லை சார்? கரெக்ட், ஆமாம். அது டால்பி விஷன்லேருந்து ட்ரிம் பாஸ் பண்ணி இது ரெக் 709 இல்லாட்டி இது தனியாக கிரேட் பண்ணது? இல்லை ட்ரிம் பாஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பான். ட்ரிம் பாஸ் அந்த எக்ஸ்எம்எல்ல செகண்ட் அவுட் வழியாக அந்த டிவி கொடுத்துருக்கோம். ஒரு சோர்ஸ் இமேஜ், இது வந்து 2 இமேஜ் கிடையாது. ஒரே இமேஜை நீங்கள் அங்கே ஹெச்டிஆர் அண்ட் எஸ்டிஆர் பார்ப்பீங்களா கிரேடிங் சூட்டில், அதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே சார். இல்லை என்னோட டவுட் என்னென்னா, நான் அன்றைக்கே டிஸ்கஷன் ரூமில் பேசணும், எல்லாரோட ஒரு நாலேஜ் ஷேரிங்காக தான் திருப்பி இதை கேட்குறேன். தப்பாக இந்த இருக்குல்ல ஒன்றும் இப்போ டார்கெட் பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இதில் 48 இருக்கும், அதில் P3 D60 D65 DC 3 இருக்குது. நம்மளுக்கு எதில் ப்ரொஜெக்டரை கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை ஒன்று செலக்ட் பண்ணிட்டோம், கரெக்டாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 108 இருக்கும், 600 1000 இருக்குது. நம்ம என்னென்ன இதுக்கு பண்ணுறோமோ அந்த டார்கெட் பாயிண்ட்டாக செலக்ட் பண்ணி வியூவிங் கலர் ஸ்பேஸும் அதையே வச்சு நம்ம செக் பண்ணிவிட்டு அதை வச்சு ரெண்டர் அடிக்கணும். ரெண்டர் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக பைண்ட் ஆகி ரெண்டர் ஆகும். இல்லை சார், நான் இப்போ இங்கே பார்க்குறத வச்சு கேட்குறேன். ஜஸ்ட்டு இப்போது நம்ம வந்து ஒரு நார்மல் டாவின்சி ஒயிட் காமெட்லையோ இல்லை நீங்கள் பேஸ் லைட்டில் லாகா கிரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி கிரேட் பண்ணும்போது இந்த ரெக் 709 இதை விட பெட்டராக வரும்ன்றது நான் இது வரைக்கும் செக் பண்ணதில்லை. அப்போ ஹெச்டிஆர் டால்பி விஷன் பண்ணி இப்படி ஒரு ரெக் 709 எடுக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுறோம். அப்போ மோஸ்ட் ஆஃப் த டிவி இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20% கூட இருக்கான்னு எனக்கு தெரியல டால்பி விஷன் மானிட்டர் எவ்வளோ பேர் வீட்டில். அப்போ ரெக் 709 இவ்வளோ புவராக இருக்குல்ல, அதோட கம்பேர் பண்ணும்போது இதே ரெக் 709 நீங்கள் நார்மலாக கிரேட் பண்ணிங்கன்னா இதை விட பெட்டராக வரும்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்போது மோஸ்ட் ஆஃப் த மானிட்டர்ஸில் என்னோட ஃபுட்டேஜ் இந்த மாதிரி தெரியும் போது நான் ஏன் அந்த டால்பி விஷனை சூஸ் பண்ணணுன்றது எனக்கு டவுட் வருது. முன்னாடி வந்து ஒரே ஒரு டெலிவரபிள் மட்டும்தான் இருந்தது, நம்ம எந்த ஒரு ஃப்ளோ செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன இருக்குன்னா மல்டிபிள் டெலிவரபிள்ஸ் ஆயிடுச்சுல்ல. 48 நிட்ஸ் இல்லாமல் எப்பிக் கொடுக்கணும், 108 3 வருது, 300 நிட்ஸ் 108 300 தேட்டரில் ஹெச்டிஆரோட டி சினிமாவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐமேக்ஸ் டெலிவரபிள் இருக்குது,
பிவிஆரோட லார்ஜ் ஃபார்மேட்டோட ஸ்க்ரீன் வந்துருச்சு. அப்போ நம்ம இந்த ஒர்க் ஃப்ளோக்குள்ளே போய் தான் ஆகணும். இதை பண்ணால் தான் இந்த போல டெலிவரபிள் நம்ம மீட் பண்ணவே முடியும். இல்லை இப்போ இதுக்கு வேற சொல்யூஷனே இல்லையா? இப்போ ஏன்னா அதில் டோட்டலாக ஒரு எல்லோ ஷேட் மேலே ஃப்ளாட்டாக ஒரு டோன் அப்ளை பண்ண இது ரெண்டுமே டிவின்றதுனால நம்ம இப்படி இருக்குது. ஓகே, நம்ம எக்ஸாக்ட் குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணும்போது என்ன 1000 nits ஆஃப் மானிட்டரி வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிடலாம். இல்லை ஆக்சுவலி நான் சினிமாட்டோகிராஃபர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறேன். நான் அதை பண்ணி பார்த்துட்டேன், அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இப்போது நீங்கள் பாலாஜி சார் அண்ட் ரகு சார் இவங்க சைடு ஓகே, நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கு ஓகே. நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வரதுக்கு முன்னாடியே ஜஸ்ட்டு P3 கலர் ஸ்பேஸில் கிரேட் பண்ணி ரெக் 709 அவுட் எடுக்கும் போதே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் மானிட்டரில். ஒரு 1 ஸ்டாப் 1 இன்றைக்கே என் படம் அமேசானில் வந்து 1.5 ஸ்டாப் பிரைட்னஸில் தான் இருக்குது. அது எதுவுமே பண்ண முடியல. ஆனால் அதுக்கப்புறம் அதை R&D பண்ணும்போது அது ஒரு சிம்பிள் டெக்னிக்ஸில் அதை சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஆனால் அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வரதுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்கு. இப்போ இந்த HDR இவ்வளோ பெரிய ப்ராசஸில் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டிவியில் இந்த மாதிரி தான் ஃபுட்டேஜ் தெரியும்னா அப்போது ஜஸ்ட் கம்பேரிசனால உங்களுக்கு அது தெரிய தவிர இன்ஃபேக்ட் வந்து ஒரு கலரிஸ்ட்டாக என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து நான் வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹெச்டிஆர்லேருந்து ஒரு எஸ்டிஆருக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் வந்து இம்பாசிபிள் வராது. அது நான் வந்து க்ரியேட்டே பண்ண முடியாது. ஈவன் தோ ஐ டிட் ஒரு 400 ஃபிலிம்ஸ் பண்ண ஒரு கலரிஸ்ட் கிட்ட கூட போய் நீங்கள் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் கொண்டு வர முடியுமான்னா பண்ண முடியாது. பிகாஸ் யுவர் ஐ இஸ் ஷோயிங் சம்திங் வாட் யூ வாண்ட், ரைட்? ஸோ நீங்கள் அது பார்த்து தான் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஹெச்டிஆர் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு எஸ்டிஆர் மைண்டில் வச்சுட்டு பண்ணல. யூஆர் சீயிங் எ விஷுவல் அண்ட் யூர் கிரேடிங் பேஸ்ட் ஆன் தட். ஸோ யூ ஃபீல் தட் திஸ் இஸ் கரெக்ட், இந்த பிளாக்ஸ் கரெக்டாக இருக்கேன்னு நினைப்பீங்க. பட் பிஹைண்ட் த சயின்ஸ் வந்து ஹெச்டிஆர் டு எஸ்டிஆர் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் விச் வி கேனாட் அச்சீவ் ஆஸ் அ மேனுவலி. இப்போ இங்கே என்ன காட்டுறாங்கன்னா அவங்க வந்து ஒரே இமேஜ் வந்து 1000 nitsலேயும் இருக்குது, 800 nits இருக்குது. அதே கண்டென்ட் வந்து நீங்கள் ஒரு 100 nitsல பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் வென் யூ கிரேட் இட் ஃபார் ரெக் 709 அலோன் இட் டெஃபினெட்லி பி வந்து ஹெச்டிஆர்லேருந்து ரெக் 709 போகிறதுக்கும் ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்சில் ரெக் 709 பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நீங்கள் வந்து விஷுவலாக கிரேட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். பட் வென் கண்டென்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குனால உங்களுக்கு அப்படி இருக்கு தவிர அதர்வைஸ் இட் வில் பி டெஃபினெட்லி 100% வேல்யூஸ் வந்து பிளாக் வேல்யூ கொண்டே வர முடியாது நீங்கள். இல்லை அதுதான் சரி. இப்போது நான் வியூ ஃபைண்டரில் ஒன்றை பார்த்து ஃபீல் பண்ணி நான் ஒன்று ஷூட் பண்ணிட்டேன். இதுதான் எனக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. இப்போது டெக்னிக்கலி ஒரு ஃப்ளாவாக இருக்குது எனக்கு பார்க்கும்போது இது. ஏன்னா இப்போ நான் வியூ ஃபைண்டரில் பார்த்தது அந்த ரெக் 709 இல்லை. கரெக்ட். நீங்கள் ரிவ்யூ ஃபைண்டர் பார்க்குறது வேறு, ரெக் 709 இல்லை சார், நான் சொல்ல வர்றது நான் வைக்கிற டோன் எல்லாம் விட்டுடுங்க, நான் அப்ளை பண்ணுறது எல்லாமே விட்டுடுங்க. இப்போது எனக்கு ஒரு இமேஜ் நான் ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி நான் ஷூட் பண்ணியிருக்கேன், அப்போ அவுட்புட்டாக எனக்கு இப்படி வரும் அப்படின்னு எனக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல. அதுபடி தான் இத்தனை வருஷம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ ஹெச்டிஆர் பண்ணும்போது அந்த ரெக் 709 மட்டும் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து டால்பி விஷன் மானிட்டரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ரெண்டாவது நீங்கள் ட்ரிம் பாஸ் பண்ணி எடுக்கிறது எல்லாமே நீங்கள் மேனுவலாக கிரேட் பண்ணுறதோட கம்பேர் பண்ணிங்கன்னா புவராக இருக்குன்றது தான் என்னோட ஒரு பாயிண்ட்டு. இல்லை அதுதான் தட் இஸ் நாட் ஐ வில் ஆல்சோ கிவ் இட் யூ. அது பூரா இல்லை. நீங்கள் அதாவது மேபி ஏதாவது ஒரு ராங்கான ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தனால அப்படி இருக்கும் தவிர ஐ எம் சேயிங் தட் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நான் வந்து இதில் வர ஒரு கான்ட்ராஸ்ட்டோ இது வர ஒரு இமேஜோட டைனமிக்ஸோ வந்து அதில் கொண்டுவே வர முடியாது. அது நீங்கள் பூரா இருக்குன்றது எப்படின்னா வென் யூ மேக் சம் கம்பேரிஷன் நல்லாயிருக்கும். பட் இஃப் யூ டெஸ்ட் ஒன் மோர் டைம் யூ வில் ஃபீல் பெட்டர். 1 second சார், யூ ஆர் சேயிங் சம்திங். இதை வந்து நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஏன்னா there are a lot of people here who are not technically inclined. So think of it as a box of crayons or a palette of paint. How many colors you have if you're painting something? If you have only, say, a box of 10 crayons, 10 colors, versus having a box of 20 crayons, right? That is the difference between HDR and SDR, in the sense that you have got more room to play with. So if HDR வந்து it's not a look, அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. It's not a look, it's a format, it's a bigger box of crayons. இப்போ HDRலயே நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து அந்த லுக் வேண்டாம், இப்போ இந்த மாதிரி லுக் வேண்டாம், க்ரியேட்டிவ்லி ஸ்பீக்கிங். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த லுக் எனக்கு பிடிக்கல எஸ்டிஆர் லுக், பட் லெட்ஸ் சே உங்கள் க்ரியேட்டிவ் இன்டென்ட் வந்து எனக்கு இந்த லுக் வேணும், எனக்கு அந்த எஸ்டிஆர் லுக் தான் வேணும், பட் எனக்கு டெலிவரி வந்து இஸ் ஹெச்டிஆர். யூ கேன் ஸ்டில் டூ தேட் இன் ஹெச்டிஆர். யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் வாட் ஹெச்டிஆர் அலவுஸ் ஃபார். If you want to reduce your peak brightness, your highlights and your shadows in that range, you can still do it in HDR, right? So it is allowing you more creative room to play with. That's what it is.
But also understand, it's a bigger box versus a smaller box. So HDR la neenga, a lot of times what happens, why we go over in grade is because whether it's directors, whether it's DOPs, HDR la grade பண்ணிட்டு அதே grade SDR லயும் வரணும்னு expectation இருக்கு. அது வரவே முடியாது. இல்லை சார், நான் திருப்பி கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறேன். நான் வந்து ஹெச்டிஆர் ரிசல்ட்டை எஸ்டிஆரில் கேட்கவே இல்லை. இப்போ இது வந்து அவர் சொல்கிற மாதிரி 100 நிட்ஸு, அது 1000 நிட்ஸு. அந்த டிஃப்ரென்ஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னோட டவுட் என்னென்னா, ஒரு நார்மலாக ரெக் 709 ஒரு கலர்ஸ் எனக்கு வந்து வியூ ஆயிருக்கு நார்மல் கிரேடிங்கில், அது ட்ரிம் பாஸில் வரல. அதுதான் என்னோட ஒரு கொஸ்டின். ஏன்னா நான் இது திருப்பி ஏன் கேட்குறேன்னா, இதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் சொன்னீங்க, இந்த ப்ராசஸில் ஒர்க் பண்ணும்போது மேபி ஒர்க் ஆகலாம், அது கூட 100% நாட் ஷுவர்னு சொல்லியிருக்கீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்கு என்ன, ஏன்னா இப்போ எனக்கு வந்து நான் சொல்கிறேன் இல்லையா, 80% ஆஃப் த வீட்டில் தெரிய போகிறது இந்த எஸ்டிஆர் தான். நாட் நெசசரி. இல்லை, நாட் நெசசரி சார். பட் ஆனால் நீங்கள் பரவலாக பார்த்தீங்கன்னா வெறும் ஹெச்டிஆர் தான் இருக்குது மோஸ்ட்லி. இப்போ நிறைய டிவிஸில் வந்து டால்பி விஷன் HDR 10+ வந்தாலும் நிறைய கண்டென்ட் வந்து அதில் வியூ ஆகிறது இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதை நான் R&D பண்ணும்போது பார்த்தேன் ஜஸ்ட்டு. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்குறேன் நான். மற்றபடி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதோட கலர் வேல்யூ பிகாஸ் டால்பி விஷன் சப்போர்ட்டட் 12-bit 444, பட் HDR சப்போர்ட்டட் ஒன்லி 10-bit. ஸோ அது எனக்கு புரியுது. பட் இதுக்கு என்ன ஆப்ஷன்? ஏன்னா இப்போ நான் நார்மலாக கிரேட் பண்ண பார்க்குறது தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் இந்த HDR வழியாக வர அதர் ட்ரிம் ப்ராசஸ் வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணல. Correct. That is something, that is a larger discussion we have all been having on what is that workflow, அதை எப்படி improve பண்ணுறது, அந்த translation எப்படி improve பண்ணுறதுன்னு we have to, there has to be a bigger discussion on that to sort out the workflow to improve that. Yes, there is a problem with it. You are not wrong. அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த டிரான்ஸ்லேஷனில் இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. Ranga has found, we were just talking, he has found a solution at his end with his methodology to achieve அவருக்கு வந்து to his satisfaction he has found a way. So like that, I think some standardization as an industry, all the like DOPs, colorists need to get together and ஒரு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம செட் பண்ணணும். அந்த ஒர்க் ஃப்ளோ என்னது செட் பண்ணணும். டெஃபினெட்லி. அப்புறம் ஒன் மோர் திங், நான் பாலாஜி சார் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அந்த மேட்ரு. நான் வந்து கம்ப்ளீட்டாக இதை பற்றி ரெஃபரன்ஸ் நிறையா தெரிஞ்சிக்கும் போது மினிமம் டால்பி விஷனுக்கு 12-bit RAW 444 இந்த ஸ்பெக்கில் இருக்க வீடியோஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணி அதோட கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லி நிறைய வீடியோஸில் பார்த்தேன், நிறைய ஃபாரம்ஸில் படித்தேன். பட் சார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஐஃபோனில் ஷூட் பண்ணால் கூட டால்பி விஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஸோ அது என்னால் வந்து அதை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் டால்பி விஷன் இஸ் அபவுட் மெயின்லி அபவுட் டைனாமிக் ரேஞ்ச். எஸ், ரைட். ஸோ ஒரு ஐஃபோனில் நீங்கள் ஷூட் பண்ணால் எஸ் டெக்னிக்கலி டால்பி விஷன் இருக்குது, இட் இஸ் கிவிங் யூ எக்ஸ்ட்ரா டைனாமிக் ரேஞ்ச். ஓகே. அதனால இப்போ ஐஃபோனில் நீங்கள் 4K ஷூட் பண்ணுறீங்க, ஆரி கேமராலையும் 4K ஷூட் பண்ணுறீங்க, ரெண்டும் ஒன்றா? இல்லை, சிமிலர், சேம் திங். இல்லை அதே தான் சார். நான் என்ன கேட்க வரேன்னா, ஸோ அதில் வந்து கலர் சேனல்ஸ் இருக்கிறதுனால இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு டைனமிக் ரேஞ்சை புல் பண்ண முடியுது ப்ராசஸில். டைனமிக் ரேஞ்சுன்றது கலர்ஸு பிரைட்னஸ் எல்லாம் சேர்ந்தது தான், நாட் ஒன்லி பிரைட்னஸ். அப்போது ஒரு ஐஃபோனில் எடுத்ததை நம்ம டால்பி விஷன் இதுக்கு நம்ம புல் பண்ணும்போது அதோட அவுட்புட் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் நான் பார்க்கல. ஜஸ்ட் ஐ எம் ஆஸ்கிங் எ கொஸ்டின். அதை கம்பேர் பண்ணால் தான் தெரியும். இஃப் யூ கம்பேர் இட் டு அன் ஆரி, ஆப்வியஸ்லி இட் வில் லுக். No, ஐ எம் நாட் கம்பேர் டு ஆரி சார். ஐ எம் ஜஸ்ட் ஜென்ரலி ஆஸ்கிங். நோ, இட்ஸ் அ கிரியேட்டிவ் சாய்ஸ், ரைட்? வாட் இஸ் த கிரியேட்டிவ் லுக் யூ ஆர் கோயிங் ஃபார்? இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா, ஒரு லாகரதமெட்டிக்காக எடுக்கிற இமேஜை எஸ்டிஆரில் பண்ணுறதுக்கும் ஹெச்டிஆரில் பண்ணுறதுக்கும் நம்ம ஆரம்பித்தது. அது எப்படிங்க அலெக்ஸாவில் நான் 444 12-bit ராவாக ஏறி ராவில் ரெண்டர் பண்ணுறேன். நீங்கள் வந்து சோனி FX3யில் ஒரு S-Logல கேப்சர் பண்ண ஒரு MP4 கண்டெய்னரும் எப்படி ஒன்றா இருக்குன்னு கேட்குறீங்க. அதுக்கு தான் ரங்கா ஒன்று சொல்லியிருப்பாரு. நீங்கள் எஸ்டிஆரில் பண்ணும்போது உங்களுடைய 14 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்சையும் 6 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்சுக்கு தான் கம்ப்ரஸ் பண்ணுறீங்க. இப்போ ஹெச்டிஆரில் 10 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்சை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ அந்த லாக் சோனியில் FX3யில் MP4 கண்டெய்னரில் இருக்கிறது ஒரு 10 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்சு. அதை 10 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்சை உங்களால் 10 ஸ்டாப்ஸ் ஆஃப் டிவிஸில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது. அந்த ஃபார்மேட்டுக்கு 6 ஸ்டாப்ஸ்குள்ளே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி ஆகணும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. அதுதான் இப்போ நீங்கள் ஐஃபோன்லேயுமே ஆப்பிள் ப்ரோரஸில் ஆப்பிள் லாகில் ஷூட் பண்ணாலுமே, நான் சொல்கிறது நீங்கள் ஒரு HDR ஃபார்மெட்டில் அவங்களது இல்லை, ஒரு லாகில் ஷூட் பண்ணி இது ரெண்டுத்துலேயும் மேப் பண்ணிங்களானாலும் அப்படி தான் வரும். ஓகே. ஸோ நீங்கள் 10 ஸ்டாப் இப்போ நீங்கள் ஃபைனலாக நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லை OTTலையோ பார்க்குறீங்களே, அது
மேக்ஸிமம் ஒரு 10 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்சில் தான் நிறைய H.264 கண்டெய்னர்லேயே உங்களுக்கு வருது. உங்களுடைய டெலிவரி ஃபார்மேட்டே 10 ஸ்டாப்ஸ் தான். ஸோ அதனால தான் HDR ஸ்டாண்டர்டே 12 ஸ்டாப்ஸ் வைக்கல. 12 ஸ்டாப்ஸ்ன்றது ஒரு அக்விசிஷன் ஃபார்மேட் அதிகமாக இருந்தால் பெட்டராக வரும். ஓகே 10 ஸ்டாப்ஸே மினிமம்னு தேவை. இந்த HLG-லாம் வந்து அதுதான். ஸோ 10 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்சே போதும். ஒரு லாகரிதமிக்காக நீங்கள் ஹையர் டைனமிக் ரேஞ்சை இந்த இதுக்கு புஷ் பண்ண முடியும், இந்த இதுக்கு புஷ் பண்ண முடியும். அதை தான் உங்ககிட்ட நான் ஆர்கியூவாக பண்ணேன். இதையே நீங்கள் ஒரு REC 709 ஃபார்மெட்டில் லாகாலாம் ஷூட் பண்ணாமல் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி ஷூட் பண்ணிட்டா அது HDR-லையோ SDR-லையோ எல்லாம் ஒன்றா தான் வரும். நீங்கள் ஒரு 10 ஸ்டாப்ஸ் ஆஃப் டைனமிக் ரேஞ்ச் கண்டெய்னரில் ஷூட் பண்ணால் இதில் ரெண்டுத்துலேயும் வித்தியாசம் பார்க்க முடியும். அதுக்கு சிம்பிள் ஒன்றுமே வேணாம். நீங்கள் ஒரு Canon கேமராலேயோ ஒரு Sony FX3 சிப்பஸ்ட் கேமராவில் ஒரு லாக் ஃபைலை ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நான் உங்களுக்கு இதே டிஃப்ரென்ஸை என் ஆஃபீஸில் காட்டுறேன். அப்போ நீங்களே இது இப்போ நம்ம இந்த தியரி வந்து கரெக்டாக இல்லைன்றது ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஷுவர் சார். எனக்கு வந்து இந்த ப்ராசஸை ஒரு மானிட்டர் வச்சு நெக்ஸ்ட் செஷன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அதில் இதை கம்பேரிசனாகவே நீங்கள் எல்லாருக்குமே காமிச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு டவுட் இல்லாமல் இருக்கும். தேங்க்யூ. Now I'd like to call upon Raghu, colorist, to take his. சார் இப்போது நான் ஒரு HDR கேமராவில் ஷூட் பண்ணுறேன். எனக்கு ஷியோராக தெரியும் நான் ஒரு HDR-ல தான் கிரேட் பண்ண போகிறோன்னு. இப்போ அந்த ட்ரிம் பாஸ்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ 1000 nits வச்சு ட்ரிம் பாஸ் பண்ணி ஒரு 48 nitsோ இல்லை ஒரு வாட்எவர் மேபி எந்த நிட்ஸ்க்கு நம்ம பண்ணாலும் ஒரு வெல்லிட் பிளேஸ் இப்போ ஒரு சரௌண்டிங்கை வந்து நல்லா லைட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போது 1000 nits கிரேட் பண்ணுறத ட்ரிம் பாஸ் பண்ணி 48 nits பண்ணுறப்போ இட் டஸ் நாட் மேக் மச் டிஃப்ரென்ஸ். இப்போது பார்த்த மாதிரி அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. நான் லைட் பண்ணுறதே ரொம்ப மினிமலாக இருக்குது. ஃபார்ஸே ரொம்ப ஒரு அந்த ஒரு Zone 3 ஒரு Zone 4 அளவுக்கு தான் இருக்குன்னு வச்சுப்போம். ரொம்ப டார்க்கரான ஒரு இதை வந்து 1000 nitsக்கு வந்து கிரேட் பண்ணுறோம். ஐ மீன் HDR-க்கு கிரேட் பண்ணுறோம். அப்போது இட் மேபி லுக் குட் இன் HDR ஆஸ் இன் 1000 nits. இது ரொம்ப லோ லைட்டில் இருக்குது, ரொம்ப லோ லைட்டில் இருக்குது. அதுக்கு ஓகேவாக இருக்குது, எனக்கு ஒரு HDR-க்கு ஓகேவாக இருக்குது. அதை ட்ரிம் பாஸ் பண்ணி நான் தியேட்டருக்கு போகுதுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் மட்டும் போகுதுன்னா இட் மேபி லுக் மச் டார்க்கர். ஓகே. ஸோ அதை எப்படி டேக்கிள் இல்லை ஆக்சுவலாக அதுதான் வந்து லோ லைட்டில் இருக்கு இல்லையா, அந்த சீனே மொத்தமாக வந்து நீங்கள் HDR-லேயே லோ லைட்டில் இருக்குன்னா HDR-லேயே நீ டிம் தானே வச்சுருப்பீங்க, டிம்மில் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன், பிரைட் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஆமாம். ஆனால் HDR-ல கரெக்டாக இருக்குது. அதான் HDR ட்ரிம் பாஸ் பண்ணி நம்ம அந்த 48 nitsக்கு போகிறப்ப அது இன்னும் டார்க்கராக இருக்கு மாதிரி ஃபீல். ஓகே. அது ட்ரிம் பாஸில் நம்ம கெயின் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். அது கெயின் இருக்குல்ல, லிஃப்ட் காமா கெயின் இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா டால்பியோட அனலைஸில் ஒரு L3 இருக்கு மெட்டாடேட்டா, அதை வச்சு புஷ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் லெவலுக்கு எக்ஸ்போஜர் ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்த லெவல் ஹைலைட் புஷ் பண்ணுறதுக்கு லிஃப்ட் காமா கெயினில் போயிட்டு ட்ரிம் பாஸில் இருக்க போய் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணலாம். ஸோ இப்போ வித்தவுட் நாய்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க. வந்து பிளாக் நீங்கள் இப்போ லோ லைட்டுக்கு ஷூட் பண்ணும்போது மெயினாக வந்து ஷேடோஸ் ரேஞ்ச் தான் நம்ம அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஷேடோஸ் ரேஞ்ச் வந்து நீங்கள் நார்மலாக கிரேட் பண்ணுறதுக்கும் HDR-லேருந்து டெரிவ் பண்ணுறதுக்கும் டெஃபினட்டாக வந்து குட் பிளாக்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ லோ பிளாக்ஸாக தெரியும் போது என்ன ஆகணும், எவ்ரிபடி ஃபீல்ஸ் லைக் இது அண்டர் எக்ஸ்போஸ் ஷார்ட்னு நினைப்பாங்க. வென் இட் கம்ஸ் டு HDR to SDR, ஸோ இட் பிளாக்ஸ் வில் பி குட், தென் யூ ஃபீல் லைக் இட் இஸ் ப்ராப்பர் லைட்டுன்னு தான் தெரியும், தர அண்டர் எக்ஸ்போஸ்ன்னு தெரியாது. அது ஒரு ஃபஸ்ட் அட்வான்டேஜ் ஒன்று இருக்கும். ப்ளஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ 100 nits பண்ணும்போது ஹைலைட்ஸ் எல்லாம் டீப் ஆகணும்னா அவர் சொல்கிற மாதிரி தெர் இஸ் எ டூல்ஸ் விச் வி கேன் கெயின் த வேல்யூ. ஸோ அதே மாதிரி இப்போ அவர் சொல்லும்போது வந்து ட்ரிம் பாஸ் பண்ணும்போது நம்ம வந்து பேலன்ஸ்டுக்கா இல்லை ஷேடோஸ்க்கா இல்லை ஹைலைட்ஸ்க்கா அதுபடி அந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணால் இட் குட் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் நார்மலாக கிரேட் பண்ணுறதோட பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ரொம்ப அண்டர்லிட்டாக இருக்கப்போ நம்ம அதுக்கு ஏற்றாப்புல செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் டூல்ஸ் இருக்குது. தெர் இஸ் எ டூல்ஸ் விச் வி கேன் டூ. அதர்வைஸ் இஃப் யூ டோன்ட் நோ தட், இப்போ நான் வந்து தியேட்டரில் பார்த்து கிரேட் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சம்டைம்ஸ் வந்து நான் கிரேட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், கிரேடில் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி அனலைஸ் பண்ணிப்பேன். விச் இஃப் இட் இஸ் லுக்ஸ் பெட்டர் இன் HDR ஆல்சோ ஐ வில் ஸ்டிக் இன் டு தட். அந்த மாதிரி நம்ம அதுக்கே வச்சுக்கிட்டே பண்ணிடலாம். இட்ஸ் எ கம்ப்ளீட்லி சாய்ஸ். எது இருந்தாலும் இப்போ அவர் கேட்குறதாலும் எது இருந்தாலும் இட்ஸ் எ கம்ப்ளீட்லி சாய்ஸ். வி ஹேவ் எ டெக்னாலஜி லைக் விஜய் சார் சைட், இட்ஸ் எ ரூம் ஆஃப் பிளேயிங் கிரவுண்ட். லைக் நம்ம எப்படி விளையாடணுன்றது நம்ம கையில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.